இந்த பேர்டோட நேம் ஜாக் டவ் பேர்ட். என்ன கூத்தம் காக்கா மாதிரி இருக்கு கேட்டீங்கன்னா காக்காவோட பேர்ல தான் வந்து வரும். நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் காக்கா அண்டங்காக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதோட பேர்ல தான் வரும். பட் ஆனா காக்காவோட ஒரு சின்ன சைஸ்ல வந்திருக்கும். இது மோஸ்ட்லி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டிலே நம்மளோட இந்தியாவில இருக்கு. நீ கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில கிடையாது. இது எங்க இருக்கு அப்படின்னா நார்த் ஏசியா, வெஸ்ட் ஏசியா, ஈரான், ஆப்பிரிக்கா இந்த மாதிரி சைடுல தான் வந்து இந்த ஒரு ஜாக் டவ் பேர்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த பேர்டு வந்து அதோட குட்டிகளுக்காண்டி என்ன வேணாலும் போல எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் தைரியமா வந்து உள்ள இறங்கும். என்ன அப்படின்னா ஒரு சிங்கம் கிட்ட போய் அதோட மேல இருக்கக்கூடிய முடியை வந்து குத்தி 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 எடுக்கும். ஒரு மாட்டு கிட்ட போய் அதோட மேல இருக்கிற முடி வந்து குத்தி 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 எடுக்கும். இதுவே ஒரு கோட் அதாவது ஒரு ஆடு கிட்ட போய் அதோட முடியை வந்து குத்தி 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 எடுக்கும். இந்த முடியெல்லாம் கொத்திட்டு போய் எங்க போய் கூட்டுல வைக்க போதான்னு கேட்டீங்கன்னா கூட்டுல தான் வைக்க போகுது. ஆனா என்ன ஒரு ரீசன், என்ன பர்பஸ் காண்டி வைக்குது அப்படிங்கறத சொல்றேன். அதோட குட்டிகள் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும், ரொம்ப அப்படி எப்படின்னா ரொம்ப சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளவு தூரத்தை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கும். இது வந்து எக்கு முட்டை வைக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து வச்சு கலெக்ட் பண்ணி பண்ணிடும். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சிடும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்